ஹாய் வணக்கம். அவேக்கன் தி ஜெயின் வித்தின் பை டோனி ராபின்ஸ் அந்த புக் எனக்கு படித்தேன். அதில் இருக்கிற விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட லைஃப்பில் நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று ப்ளஷர் தர ஒரு விஷயம் இருக்கும், இன்னொன்று பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். இதில் நம்ம மைண்ட் எப்படி சிவிலைஸ் ஆகிருக்குன்னா, எதில் நம்மளுக்கு ப்ளஷர் தரும்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்மளோட முடிவுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடிவு எடுக்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணால் நல்ல விஷயம்தான் தெரியுது. ஆனால் நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சுருக்கோம்னா, எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு உடம்பு வலிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த டைமில் தூங்குறது தான் நம்மளுக்கு ஒரு ப்ளஷரான ஒரு ஃபீலிங்காக நம்ம கற்பனை பண்ணியிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள். எக்ஸசைஸ் பண்ணி முடித்த உடனே அவங்களுக்கு கண்டிப்பாக பாடி பெயின் இருக்காது. உண்மையிலுமே பண்ணி முடிச்ச அந்த குட் ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணாதவங்களுக்கு எப்படி ஃபீல் வரும்னா, எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு வலி வரும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெயினோ ப்ளஷரோ நம்ம எதில் அட்டாச் பண்ணியிருக்கோம், எது நம்ம மைண்டில் பெயின்னு நினைக்கிறோம், எது நம்ம ப்ளஷர்னு நினைக்கிறோங்கிறது தான் இதில் மேட்ரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட கோலுக்கு எது அலைண்டோ அதில் நம்ம ப்ளஷரை கொண்டு போய் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது நம்ம வந்து பெயின்ஃபுல்லாக நம்ம நினைக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஐடலாக இருக்கிறத ஒரு பெயின்ஃபுல்லாக நினைக்கணும். இந்த மாதிரி இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்லி வி வில் ஸ்விட்ச் ஆன் டு த அதர் சைட். எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு குட் ஃபீல் வரும், ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஒரு குட் ஃபீல் வரும். இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா ஆல்வேஸ் வில் பி ஆன் த பாசிட்டிவ் சைட். பீப்புள் எல்லாருமே இதைத்தான் பண்ணணும். ஸோ நம்மளோட மைண்ட் செட்டும் அது மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஸோ பெயின் அண்ட் ப்ளஷர் இஸ் அப் டு யூ. ஆல் தி பெஸ்ட்.